என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. நம்மக்கிட்ட ஒரு ஜாகுவார் எக்ஸ்எஃப் டீசல் இல்லாமல் நின்றுச்சுன்னு கஸ்டமர் வந்தாங்க. நம்ம ரெக்கவரில் வண்டியை கொண்டு வந்து டீசல் ஊற்றி ஏர்லாக் எடுத்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம நார்மலாக ஏர்லாக் எடுக்கிற மாதிரி எடுத்தால் ஜாகுவாரில் டீசல் வராது. ஸோ ஒரு காரோட செகண்டரி டீசல் பம்பை வச்சு மேனுவலாக டேங்க்கில் இருந்து டீசல் எடுத்து பம்புக்கு கொடுக்க போகிறோம். பம்போட வேக்யூம் பைப்பை டீசல் டேங்க்கோட கனெக்ட் பண்ணுறோம். தென் பம்போட அவுட்புட் பைப்பை டீசல் ஃபில்டரில் கனெக்ட் பண்ணுறோம். இங்கே நம்ம சிம்பிளாக என்ன பண்ணுறோன்னா, நம்ம வீட்டு ஜெட் மோட்டர் மாதிரி தான். நடுவில் ஏர் நின்றுச்சுன்னா அது எப்படி தண்ணியாக உரியாதோ அதே மாதிரி தான் இது டீசலை சக் பண்ணாது. ஸோ நம்ம மேனுவலாக இதுக்கு எடுத்து டீசலை கொடுக்க போகிறோம். இப்போ செகண்டரி பம்பை எக்ஸ்டர்னல் பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது இப்போ டீசலை பம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். பம்போட அவுட்புட்டை டீசல் ஃபில்டரில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் 1 by 1 4 இன்ஜெக்டர்லையுமே ஏர்லாக் எடுத்துக்கிறோம். ஏர்லாக் எடுத்ததுக்கப்புறம் ஓசஸ் எல்லாத்தையுமே நார்மலாக கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ வண்டியை கிராங்க் பண்ணுறோம், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. For technical and informative contents, stay tuned.